காப்பாற்ற முடியும். ஆனால் மனிதன் உழைப்பையும் ஊதியத்தையும் வருமானத்தையும் செல்வங்களையும் திரட்டுவதில் தமது வாழ்க்கையை பாழாக்கி விடுகிறான். அப்ப உழைக்கலாம், தப்பு கிடையாது. நாம் அதிகமாக வருவாய் ஈட்டலாம், தவறு கிடையாது. ஆனால் இது அடிப்படையான நோக்கமா? அடிப்படையான நோக்கம் என்பது இறைவனை வணங்குவதற்காக வேண்டி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையை உணர்ந்து ஒரு நாளைக்கு 5 கால தொழுகைகளை தொழுது, வருடத்திற்கு 1 மாதம் நோன்பு நோற்று, ஆயிலில் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்து, மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு பொருளாதார உதவி செய்து, இஸ்லாத்தை தெரியாதவர்களுக்கு இஸ்லாத்தை போதித்து, இறைவனுடைய வல்லமையை எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு பணி செய்வதுதான் அடிப்படையான நோக்கம்.